ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் கிராணியை ஹார்ட் மோடில் விளையாட போகிறோம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம், அதனால் லைக் போடாதவங்க ஒரு லைக் போடுங்க. இந்த ஃபோட்டோ வர தட்டி விட்டு ஏன்னா கிராணி இப்படி கீழே வருது. நான் கூட மேலே விட்டு வரும்னு நினச்சேன், ஆனால் பார்த்தா கீழே விட்டு வருது. அந்த கிராணிக்கு ஒரு அடியிலேயே நான் 5 மீட்டர் தாண்டி விழுந்தேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது கிராணி. கைஸ், உடனே ஒரு புக்கு பார்த்தாச்சு. அப்போ ஒரு லெவல் ஈஸியாக இருக்கும். ஆனால் டே 1ல் அது படிக்கட்டு பக்கத்தில் நான் அடித்து இருங்க, அது படிக்கட்டு பக்கத்தில் இருக்கான்னு பார்க்குறேன். என்ன காணலை. சரி, நாங்கள் இதை புக்காக வைக்க வேண்டியதில் வைக்கலாம். வருது. ஐயோ, ஃபாஸ்ட்டாக ஓடணுமே. இப்போ வேறு இந்த புக்கை வைக்க முடியாது, அது வர ஸ்பீடுக்கு ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். மேலெல்லாம் இப்படி சாட முடியாது. அதை பார்த்தீங்களா கிராணி, அதுவே மிரண்டு போயிடுச்சு நான் சாடியதை பார்த்து. சரி வாங்க, இப்போதைக்கு இந்த புக்கை வைக்க முடியாது, அதனால வேறு ஏதோ லெவல் முடிக்க முடியான்னு பார்ப்போம். அது வர ஸ்பீடுக்கு ஃபஸ்ட்டு எங்கேயோ ஒளியை பார்க்கணும். ரொம்ப ஸ்பீடாக கொடுத்துருக்காங்க கிராணிக்கு. கைஸ், இந்த இடம் கிராணிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கே இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது. சும்மா வந்தே பார்த்தா ஒளிஞ்ச இடம் கிடச்சாச்சு. இருங்க, கொஞ்சம் தள்ளி தான் பாவலோ. அதுக்கு நடுக்கிற சத்தம் வேறு கேட்குமான்னு வேறு தெரியாது. பேர்ட் சாப்பாடு வேறு கிடச்சாச்சு. இப்போ நான் அந்த டப்பாயை கீழே போட்டதுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். அதனால நாங்கள் அதை குழப்புக்கு வேறு திசையாக போய் அந்த டப்பாயை கீழே போட்டாச்சு. இனி மறுபடியும் பின்னாடி விட்டு வரலாம். இந்த டைம் யூஸ் பண்ணி இந்த டப்பாயை வைக்க இடத்துல ஃபாஸ்ட்டாக வைக்கணும். அந்த காக்காயை இருக்கிற இடத்துல ஃபாஸ்ட்டாக போய் காக்காயை விரட்டணும். இந்த தரை வேறு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணி சத்தத்தில் அது வருமானம் வேறு தெரியலை. நான் வேறு ஃபஸ்ட் டைம் தான் விளையாடி ஹார்ட் மோடை. இங்கே ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வைக்கலாம் சாப்பாடு. இந்த கிராணி சத்தம் வேறு அடிக்கடி கேட்குது. அந்த கிராணி ஈஸி மோடை விளையாடக்கே ரொம்ப பயமாக இருக்கும். இது வேறு ஒரு ஹார்டு மோடு வேறு. ஐயையே, கட்டிங் பிளேயரை கீழே போட்டேனே, அவ்வளோந்தான். இனி எதுக்கு அந்த டப்பா, அதையும் கீழே போட்டு ஃபாஸ்ட்டாக ஓடிய வேண்டியதான். நான் வந்த வழி வந்தாச்சு. என்னது மேலே இருக்குது வேறு, நான் மறந்துட்டேன்னா காய்ஸ் அவ்வளோந்தான். இந்த ஓட்ட வழியாக ஒன்றும் பார்க்க முடியாது. பாருங்கள், நிலையை மட்டும் பார்க்கலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இனி வேறு வழி இல்லை, வந்த வழியாக தான் திரும்பி போய் ஆகணும். கட்டிங் பிளேயர் வாங்க, ஃபாஸ்ட்டாக இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இங்கே ரொம்ப நேரம் நிற்கவே பயமாக இருக்குது. டப்பாயை தள்ளி விட்டாச்சு. இனி அது கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாக வரும். நம்ம கையில் வெப்பன் கீ வேறு கிடைக்கல, வேறு வழி இல்லை. கிராணியை போட்டு தள்ளினா தான் கொஞ்ச நேரத்துக்கு ஃப்ரீயாக இருக்கலாம். இருங்க, அது வர வச்சு நான் போட்டு தெரியாது. இப்போ நாங்கள் இதை கதை பின்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அது வர ஸ்பீடை மட்டும் பாருங்கள். நீங்கள் 1லேருந்து 5 கவுண்ட் பண்ணக்குள்ளாடியே அது உங்கள் முன்ன இப்போ அது வரும் பாருங்கள். இதை பார்த்தீங்களா, கடைன்னு நடக்குது. அந்த அதே ஸ்பீடில் வெளியே போக்குள்ள டக்குன்னு பூட்டுவோம். அவ்வளோந்தான், கிராணி செத்தா. நீ நம்ம வேலையை போய் பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. இந்த ஒயரை வெட்டியாச்சு. இன்னும் 2 ஒயர் கூட உண்டு, இது வேற வெட்டாச்சு. இனி இது நமக்கு கொஞ்ச நேரம் தேவையில்லை, நல்லா வேறு முடிக்க பார்ப்போம். திறந்தாச்சு. இந்நேரம் அந்த கிராணி மறுபடியும் உயிரோட வந்திருக்கும். டக்குன்னு வெப்பன் கீ கிடச்சா நல்லா இருக்கும். காய்ஸ், இந்த கம்பியை தள்ளி விட்டது கொல்லப்பலாம். என்ன நானும் சேர்ந்து விழுந்தே. இந்த கம்பியை மட்டும் இல்லை. ஐயோ வருமோ, ஐயோ வருதே, ஃபாஸ்ட்டாக ஒழிக்கணும். குனி டக்குன்னு சி. காய்ஸ், இந்த கிராணி ஹார்ட் மோடுக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாகணும்.